ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிஷோர் லைஃப் ஜேர்னி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பல்லசேனாங்கிற ஊரில் மீன்குளத்தி பகவதி அம்மன் டெம்பிளுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கோயிலோட பார்க்கிங் பிளேஸ். இங்கே தான் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குளம் இருக்கும். அங்கே போய் நம்ம கை காலெல்லாம் கழுவிட்டு மேலே கோயிலுக்கு போகலாம். நாங்கள் வந்தது மண்டேங்கிறனால இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி டேஸ்லலாம் வந்து இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ காலையில் நேரமாக வந்துருங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா 12:00 நட சாத்திருவாங்க. ஈவினிங் 5 to 7 வரைக்கும் நட திறந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த கோயில்ல ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கு. அந்த மீன்களுக்கு பொரி வாங்கி போடுறவங்க போடலாம். அந்த குளத்துல போய் காலெல்லாம் கழுவிட்டு நம்ம இப்போ கோயிலுக்குள்ள போலாம். இந்த கோயிலுக்கு மீன் குளத்தி பகவதி அம்மன்னு பேரு வந்ததுக்கு காரணமே இந்த குளம், குளத்துல இருக்கிற மீனும் தான். இந்த கோயிலுக்கு வர ஜென்ஸ் எல்லாம் வேஷ்டி தான் கட்டணும். ஷர்ட் போடக்கூடாது. அதே மாதிரி லேடீஸ் பார்த்தீங்கன்னா, சாரீஸ் தான் கட்டணும். இதுதான் கோயிலோட உள்ள இருக்கிற வியூ. கூட்டம் கம்மியா இருந்தனால நாங்க நேரா உள்ள சாமி பார்க்க போயிட்டோம். கூட்டம் ஜாஸ்தியா இருந்தா மேல அந்த நடக்கறக்குன்னு தனியா பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க பாருங்க. அதுல ஃபுல்லா மேல நடந்து கியூல நின்னு தான் உள்ள போய் சாமி பார்க்குற மாரி இருக்கும். கோயில சுத்தி வர வழியில பார்த்தீங்கன்னா, பிரசாத கடையெல்லாம் இருக்கும். நம்ம வேணுங்கிற பிரசாதத்த அந்த கடைகள்ல வாங்கிக்கலாம். வெளிய வந்து பார்த்தோன்னா, நம்ப திஷ்டி எடுக்கிறதுக்காக தேங்காய் சுத்துவாங்க. தேங்காய் சுத்துறதுக்கு தனியா டோக்கன் வாங்கணும். தேங்காய் பார்த்தீங்கன்னா, வெளிய கோயிலுக்கு வெளிய கடைகள்லாம் நெறையா இருக்கு. அங்க போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து, உள்ள டோக்கன் வாங்கி நம்ம இங்க தேங்காய் சுத்திக்கலாம். தேங்காய் சுத்துறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, திஷ்டி எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த திஷ்டியெல்லாம் கழியறக்காக இங்க தேங்காய் சுத்துவாங்க. இதான் கோயிலோட லெஃப்ட் சைடு ஏரியா. இங்க கீழ இறங்கி வந்தோம்னா, அங்க தான் தேங்காய் சுத்துற இடம் இருக்கு. அங்க கால பைரவர் கோயிலும் இருக்கு. அங்க போய் சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம கார் பார்க்கிங்க்கு போயிரலாம்.